மக்கள் தொகை பெருக பெருக இயற்கை சீற்றங்களாலேயே பல பேர் அழிஞ்சிட்டு வராங்க. மக்கள் தொகைய குறைக்கிறது இது ஒன்னாதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல மக்கள் தொகைய நாட்டு ஆண்ட சில மன்னர்களே குறைச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நாட்டு மக்கள் தொகையில 11% மக்களை ஒரே ஒரு மன்னன் கொன்னு குவிச்சு குறைச்சிருக்கான். அவன் தான் மங்கோலியாவை சேர்ந்த செங்கிஸ்கான் அப்படிங்கிற மன்னன். மங்கோலியால இருக்கிற ஓனன் ஆற்றுக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல 1162வது வருஷம் பிறந்தவன் தான் செங்கிஸ்கான். உண்மையிலேயே இவரோட பேரு செங்கிஸ்கான் கிடையாது, இவரோட பேரு தேமுஜின். இதுக்கு அர்த்தம் இரும்பு, இரும்பு மாதிரி உறுதியானவன் அப்படின்னு அர்த்தம். செங்கிஸ்கானோட ஆரம்ப கால வாழ்க்கை அவ்வளவு இனிமையானதா இல்ல. வாழ்க்கையில மிருகத்தனமான நாட்களை தன்னோட குழந்தை பருவத்துல பாத்துட்டாரு. செங்கிஸ்கானுக்கு 9 வயதா இருக்கும் போதே அவருடைய தந்தை படுகொலை செய்யப்பட்டாரு. ஒரு கட்டத்துல இவங்க வாழற சமூகத்தில இருந்தே இவங்களோட குடும்பத்தை வெளியேற்றினாங்க. தாயும் 7 குழந்தைகளையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. இள வயதுல இருந்தே தனி ஒருவனா இருந்து காட்டுல அலைஞ்சு திரிஞ்சாரு. வேட்டையாடி அலைஞ்சு திரிஞ்சு தனக்கான உணவை தேடிக் கொள்ற அவல நிலை ஏற்பட்டுச்சு குழந்தை பருவத்திலேயே. வளர்ந்த பருவத்துல உணவுக்காக நடந்த மோதல்ல தன்னோட தம்பியையே கொலை பண்ணிடுறாரு. இவருடைய மனைவியும் கடத்தப்படுறாங்க. பல ஆண்டுகளா அடிமைகளாகவே இருந்திருக்காங்க. எல்லா போராட்டங்களையும் கடந்து தன்னோட 20கள்ல அடிமை வாழ்க்கை தனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இதுல இருந்து வெளியேறணும் அப்படின்னு திட்டமிட்டு பெரிய போர்க்குணம் கொண்ட வீரனா உருவெடுக்கிறாரு செங்கிஸ்கான். அங்க தனக்குன்னு சேர்த்துக்கிட்ட கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அடிமைத்தனத்தில இருந்து வெளியில வராரு. அது வரைக்கும் தன்னை அடிமைப்படுத்தினவங்களுக்கு எதிரா போராடி வெற்றி பெறுவது சாதாரண காரியம் கிடையாது. அது சாத்தியமாக்கிய வீரன் செங்கிஸ்கான். தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எந்த முழுமையான தகவலும் இல்ல அப்படின்னாலும் அவருடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்காக சராசரியான சான்றுகள் கூட இல்ல. செங்கிஸ்கான் குறித்த சிலையோ இல்ல அவரோட ஓவியமோ கூட நமக்கு கிடைக்கல. அவரை மாதிரியான மாதிரிகள் மட்டும்தான் கிடைச்சது. அவரோட போர் பயணங்கள், கைப்பற்றிய இடம், இதெல்லாத்தையும் வச்சு இடம்பெற்றிருக்கு இவருடைய ஓவியங்கள். ஏன்னா அதுல அங்கங்க செங்கிஸ்கான வர்ணிச்சிருக்காங்க. அதை வச்சு செங்கிஸ்கான் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு ஒரு உருவம் எல்லாராலையும் கொடுக்கப்பட்டது. செங்கிஸ்கானை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே போர் தொடுக்க மாட்டாராம். முதல்ல உங்க ராஜ்யத்தை எங்க மங்கோலிய ஆட்சியின் கீழே கொண்டு வாங்க அப்படின்னு தகவல் அனுப்புவாராம். ஒத்துக்கிட்டா அந்த அரசருக்கு உரிய மரியாதையோட நடத்தப்படுவாராம். முரண்டு பிடிச்சா அவ்வளவுதான். செங்கிஸ்கானோட வரலாற்றுல மிக முக்கியமா பார்க்கப்படுறது 1219வது வருஷம் செங்கிஸ்கான் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை தான். குவாசர்மித் பேரரசரான ஷா மங்கோலிய ஆட்சியிலிருந்து விலகுவதா அறிவிக்கிறாரு. இருந்தாலும் செங்கிஸ்கான் ஷா அரசர்கிட்ட மிகப்பெரிய உடன்படிக்கைக்கு ஒத்து வராரு. அந்த உடன்படிக்கையின் கீழே ஷா பேரரசின் கீழே இருக்கிறவங்க சில்க் ரோடு வழியாதான் பண்ட பரிமாற்றத்தை மேற்கொள்ளலாம். ஆனா ஷா அரசர் இதுக்கு உடன்படல. அதோட செங்கிஸ்கானுடைய தூதுவர்களையும் கொன்றாரு. இதனால கோபம் அடைஞ்ச செங்கிஸ்கான் கோடிக்கணக்கான மக்களை சாகடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 40 மில்லியன் மக்களை செங்கிஸ்கான் சாகடிச்சிருக்காரு. செங்கிஸ்கானோட வாழ்க்கை முழுவதுமே புதிர் நிரம்பியதா இருந்தது. அவருடைய வாழ்க்கை அவரோட மரணத்திலையும் அது நீடிச்சது. செங்கிஸ்கான் எப்படி இறந்தாரு, அவரோட உடல் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியல. சிலர் செங்கிஸ்கான் குதிரையில வேகமா போயிட்டு இருக்கும் போது கீழே விழுந்தாரு, அதனால அவருக்கு காயம் ஏற்பட்டு உயிரிழந்தாருன்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் அவருக்கு மலேரியா காய்ச்சல் ஏற்பட்டதுனாலதான் உயிரிழந்தாருன்னு சொல்றாங்க. அதோட சீன நாட்டு இளவரசிய செங்கிஸ்கான் மனம் முடிக்க நினைச்சாரு. அதை பொறுக்காத மன்னர் செங்கிஸ்கான நயவஞ்சகமா கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை அப்படிங்கறது வரலாற்றுல இருந்தவங்களுக்கு தான் தெரியும். மங்கோலியால இருக்கிற உலான் படோர் நகரின் முக்கியமான விமான நிலையத்துக்கு செங்கிஸ்கானோட பெயர் தான் சூடப்பட்டிருக்கு. அதை விட எல்லாத்தையும் விட மேலாக மங்கோலியாவோட ரூபாய் நோட்ல செங்கிஸ்கானோட படமே இடம்பெற்றிருக்கு.